வெல்கம் டு அக்கா சமையல். இன்றைக்கி எங்கள் சேனலில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டே செய்யக்கூடிய மிகவும் சத்தான அரிசி மா கேக் எப்படி செய்கிறேன்னு வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நம்ம அரிசி மா கேக்கை செய்ய நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மா, பட்டர், சீனி, முட்டை, பேக்கிங் பவுடர், அப்பச்சோடா மற்றும் ஏலக்காய். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சிருக்கிற பட்டர் மற்றும் சீனியை போட்டு நாம் கேக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி வீட்டில் கேக் பீட்டர் இல்லாதாக்க இந்த டைம் ஊரடங்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க, நம்ம வீட்டுக்காரங்க. ஸோ அவங்கள கொண்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் இதில் முட்டையை உடைச்சி ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிற சுகர் நல்லா கரைஞ்சி இது நல்ல க்ரீமாக வர மட்டும் நாம் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை பார்க்கும்போது நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அம்மா கேக் அடிக்கும்போது, அம்மா கேக் அடித்த பிறகு அந்த சட்டியை எனக்கு தாம்மா, நான் அதை நக்கிக்கிறேன் என்று சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நாம் இதில் அரிசிமா, அப்பச்சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மூணையும் ஆட் பண்ணி நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மிக்ஸ் இறுக்கமாக இல்லாத வாட்டிக்கு நாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் இதை கேக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல க்ரீமாக வர மட்டும் நாம் இதை பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 hours நாம் இதை மூடி புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நாம் இதில் வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இப்போது இறுகி இருக்கும். ஸோ நாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை இட்லி மாவு என்ன பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் ஒரு குழி சட்டியில் எல்லா குழிகளுக்குள்ளேயும் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம கேக் மிக்ஸை அதில் ஊற்றி ஒரு 3 to 4 minutes அதை மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா கேக்கையும் அடுத்த பக்கம் திருப்பி ஒரு 2 minutes வேக வச்சுக்கலாம். அப்படி வேக வச்சோம்னா நம்ம அரிசி மா கேக் ரெடி ஆகிடுங்க. கட்டாயம் இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை என்றாலும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்பவே சத்தான ஒரு கேக். அதோட குழந்தைகளும் ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இதை அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது போல் விதவிதமான டிஷ்ஷஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் அக்கா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கொடுங்க. இதை போல் வெவ்வேறு விதமான கேக்ஸ் உங்களுக்கும் செய்ய தெரிஞ்சால் அந்த ரெசிபீஸை கூட எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க.